நம்மள பெரும்பான்மையான மக்கள் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத எதிர்காலத்தை நினைச்சு பதட்டம் அடைஞ்சுகிட்டும் இருக்கும். இருந்தாலும் அதே நேரத்துல நம்மளோட வாழ்க்கை எப்படியாச்சும் இம்ப்ரூவ் ஆகி நாம சந்தோஷமா வாழ்வோன்னு நமக்கு ஞானம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அது எப்படி செய்யணும்னு தெளிவான ஐடியா இல்ல. வெற்றிகரமான புத்தக ஆசிரியரும் மற்றும் புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டியாவும் இருக்கிற எக்கார்ட் டோலே அவரோட த பவர் ஆஃப் நவ் என்கிற புத்தகத்துல அவரோட வாசகர்களுக்கு நம்ம உள்ளார்ந்த வாழ்க்கையோட குழப்பமான பாதையில பயணிப்பதற்கான பல வழிகளை தந்திருக்காரு. அதோட அது நாம கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தோட வச்சிருக்கிற தொடர்பு பத்தியும் பேசியிருக்காரு. நாம வழக்கமா அனுபவிக்கிற பெரும்பான்மையான தருணம் நிகழ்காலத்துல வாழணும்னு டோலியோட தத்துவம் சொல்லுது. இத செய்யறதுக்காக இந்த புத்தகம் மனம் மற்றும் துன்பத்துக்கு இடையில இருக்கிற இணைப்பு மேல கவனம் செலுத்தி நம்மள துன்பத்தோட சுழற்சியில சிக்க வச்சு சந்தோஷமா இருக்கிறத நிறுத்துறது மாதிரியான நம்ம மனசோட அழிவுகரமான தன்மை பற்றிய கண்ணோட்டங்களை நமக்கு தருது. த பவர் ஆஃப் நவ் புத்தகம் மில்லியன் கணக்கான மக்களுக்கு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த உதவி இருக்கா. இது அவங்க மத்தவங்களோட வச்சிருக்கிற உறவு முறைகளை மேம்படுத்தவும் சுய மதிப்பு உணர்வு அதிகரிச்சு முழுமையா அவங்க வாழ்க்கையில செயல்படவும் உதவி செஞ்சிருக்கா. இத பத்தி இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த எபிசோட கேளுங்க. எபிசோட் 1. நிகழ்காலத்துல மட்டுமே கவனம் செலுத்தி கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை முழுசா புறக்கணிக்கிறது மூலமா உங்களால உங்க வாழ்க்கைய பெரிய அளவுல மேம்படுத்த முடியும். நம்மள பல பேருக்கு இன்னர் பீஸ், அதாவது உள்ளார்ந்த அமைதியை கண்டுபிடிக்கணும் என்கிற ஆசையும் நம்ம வாழ்க்கைய இம்ப்ரூவ் பண்ணணும் என்கிற ஆசையும் இருக்கும். வேற வார்த்தையில சொல்லணும்னா நாம எல்லாரும் என்லைட்மெண்ட், அதாவது ஞானம் அடைய ஆசைப்படுறோம். ஆனா அதை எப்படி அடையணுங்கிற ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியறது இல்ல. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கற்பனை செய்யறதை விட ரொம்ப சுலபமா இருக்கும். நாம பொதுவா கடந்த காலத்திலயும் மற்றும் எதிர்காலத்திலயும் தான் வாழ்றோம். ஒரு நேரத்துல நம்ம கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறோம், அப்படி இல்லாட்டி அதை நினைச்சு வருத்தப்படுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நேரம் எதிர்காலத்துல வாழ்றத பத்தி திட்டம் போடுறோம், அப்படி இல்லாட்டி எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறோம். இதுக்கு நடுவுல நம்ம கிட்ட முழுசா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காலத்தை புறக்கணிச்சிடுறோம். அதுதான் நிகழ்காலம், அதாவது இப்ப இருக்கிற தருணம். நிகழ்காலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் எந்த வகையான நிகழ்வுகளும் நடக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியான பிரசன்ட் மூமெண்ட், அதாவது நிகழ்கால தருணங்கள்ல தான் நடக்குது. எப்ப எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் உணர்வு வருதோ அந்த உணர்வை நீங்க நிகழ்காலத்துல தான் அனுபவிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட தருணத்தை பற்றிய தகவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். அதனால கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி நாம பேசுறப்போ அது உண்மையானதா இருக்கிறதா இல்ல, அந்த நிகழ்வு ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல தான் நடக்குது. உண்மையிலே நாம கடந்த காலம்னு சொல்ற விஷயம் முன்னாடி ஒரு நிகழ்கால தருணங்கள்ல நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளோட கலெக்ஷனா தான் இருக்கு. அதே மாதிரி எதிர்காலமும் அடுத்து வரப்போற பிரசன்ட் மொமெண்ட்ஸ், அதாவது நிகழ்கால தருணங்கள் மூலமா உருவாகுது. இத வச்சு பாக்குறப்போ எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறதுனாலையும் கடந்த காலத்தை மூழ்கி இருக்கிறதுனாலையும் எந்த வகையான பயனும் இல்ல. ஆனா நிகழ்காலத்துல நீங்க செய்ய நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நிலைய நீங்க அடைய முடிஞ்சா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வெறும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்க அது உருவாக்குறப்பவே கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, ஒரு சயின்டிபிக் பேப்பர் எழுதுற தர மாதிரி சவால் மிக்க வேலையை எடுத்துக்குவோம். இந்த மாதிரியான வேலை பெரும்பாலும் பெரிய வேலை போல தெரியும், செஞ்சு முடிக்கிறதுக்கு கஷ்டமான வேலை போல தெரியும். இத செய்யறப்ப நீங்க மிச்சம் இருக்கிற வேலையை பத்தி நினைச்சு பதட்டம் அடைஞ்சாலும், அப்படி இல்லாட்டி கடந்த காலத்துல நீங்க பயன்படுத்தின தவறான வாய்ப்புகளை நினைச்சு வருத்தப்பட்டாலும் உங்களால எதையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா நீங்க டேட்டாவை திரட்டுறது, ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்குறது, முதல் அத்தியாயத்தை எழுதுறது மாதிரியான அதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணினாங்க. நீங்க அந்த வேலையை சுலபமா செஞ்சு முடிச்சிடுவீங்க.
அதனால நிகழ்காலத்துல வாழ முயற்சி செய்யுங்க. கடந்த காலத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறத நிறுத்துங்க. இத நீங்க செஞ்சா உங்க வாழ்க்கை பெரிய அளவுல முன்னேறுவத நீங்க பாப்பீங்க. எபிசோட் 2. நீங்க உயிர் பிழைச்சு இருக்கிறதுக்கு வழி தேவைப்படுது மற்றும் அதை நீங்க அனுபவிக்கிற பெரும்பாலான வழிய உருவாக்குது. நீங்க நிகழ்காலத்துல வாழ கத்துக்கிட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு வருத்தப்படுறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வலி ஏற்பட்டா அது எப்படி இருக்கும்? நிகழ்காலத்துல உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மற்றும் மன ரீதியாகவும் ஏதாச்சும் வலி வந்தா அதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? வெளிப்புறத்துல உங்களால மாத்த முடியாத ஒரு விஷயத்தை எதிர்த்து நீங்க சுயமா உருவாக்குற உள்ளார்ந்த எதிர்ப்பு தான் வலி. உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாத சமயத்துல உங்களுக்கு வலி ஏற்படுது. அத மாத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறதா உங்களால உணர முடியறது இல்ல. இதுவே உணர்வு நிலைகள்ல ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கா வெளிப்படுது. உங்களால நிகழ்காலத்துல மட்டுமே வாழ முடியுங்கிற நிலை இருக்கிற போகும் நீங்க கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பத்தி நிறைய சிந்திக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மாத்துறதுக்கு எந்த வகையான வழியும் கிடைக்காது. அதனால நீங்க இருக்கிற சூழலை நினைச்சு உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உள்ளார்ந்த எதிர்ப்பை உருவாக்குறீங்க. சுயமா உருவாக்குற வலியோட இன்னொரு அம்சத்தை பெயின் பாடின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்குள்ள இருந்தே உருவாக்குற ஒரு வகையான வலி. இந்த வகையான வலி உங்க சுயத்தோட ஒரு பகுதியா இருக்கு. இந்த வலியை நீங்க அனுபவிச்சு ஆகணும். அப்பதான் உங்களால உயிர் பிழைச்சி இருக்க முடியும். இந்த பெயின் பாடி உங்களோட வலி மிகுந்த அனுபவங்களை உள்ளடக்கி வச்சிருக்க. அதனால நீங்க எப்பெல்லாம் வலிய அனுபவிக்கிறீங்களோ அது அப்பெல்லாம் வளர்ச்சி அடையும் மற்றும் வலிமை பெறும். இந்த தன்மையால அது உங்க வாழ்க்கைய மோசமானதாகவும் துன்பம் நிறைஞ்சதாகவும் மாத்த முயற்சி செய்யும். இந்த சுழற்சி நீண்ட காலத்துக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். கடைசியா அது உங்களோட ஒரு பாகமா மாறும். அப்போ நீங்க முழுசா அந்த வலி கூட உங்களை அடையாளப்படுத்திக்குவீங்க. அந்த வலி உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய பகுதியா இருக்கிறதுனால அத வெளியில விட நீங்க பயப்படுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க செஞ்சா உங்க அடையாளத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் எரிச்சல் அடைய செய்யறப்போ நீங்க கோபப்படுவீங்க. அப்போ உங்களோட பெயின் பாடி முழுசா உங்களை கட்டுப்படுத்தும். கோபம் உங்களை பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திக்க விடாத. அதுக்கப்புறமா இந்த சூழல் அதிக வலியை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏற்படுற எல்லா வலியும் உலகத்துல இருந்து வர மாதிரி தெரிஞ்சாலும் அதுல பெரும்பகுதி உங்களுக்குள்ள சுயமா உருவாக்கப்படுறதுலதான் இருக்கு. இத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம். எபிசோட் 3. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத தடுக்கக்கூடிய ஒரு மனதோட ஒரு பாகமா ஈகோ, அதாவது அகந்தை இருக்கா. சில மக்கள் ஏன் தங்களை தாங்களே அழிச்சுக்கிற மாதிரி வாழுறாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யாருக்கும் வருத்தமா இருக்கிறதுல விருப்பம் இல்லாட்டியும் ஏன் பல மக்கள் மகிழ்ச்சி இல்லாம இருக்காங்க? அதுக்கு முக்கிய காரணம் ஈகோ, அதாவது தமிழ்ல நாம இத அகந்தைன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துற மனதோட ஒரு பகுதியா இருக்கு. இது நாம கண்காணிக்கிறது சுலபமா இல்லாம இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள் அவங்களோட அகந்தையை எந்த அளவு அவங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துதுன்னு தெரியாம வாழ்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருவேளை நீங்க என்னைக்காச்சும் கடந்த காலத்துல யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி சிந்திச்சு பார்த்தா நீங்க அந்த சமயத்துல தேவையில்லாம அதிகப்படியா கோபப்பட்டு இருப்பீங்கன்னு தெரிய வரும். இருந்தாலும் அந்த பிரச்சனை நடந்த சமயத்துல உங்களோட சிந்தனையையும் குற்றம் செயல்பாட்டையும் எது கட்டுப்படுத்துச்சு மற்றும் அது மேல எது தாக்கம் செலுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அகந்த ஏன் இதை செய்யுது? அகந்த தொடர்ந்து நிலைச்சு இருக்க உங்களோட வருத்தத்தை சார்ந்து இருக்கு. அதனால இது உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு திருப்தியிலையும் உங்க மகிழ்ச்சியை தடுக்கிற வகையில உங்களோட விருப்பங்களுக்கு எதிராக செயல்படுது. இப்படிப்பட்ட கவலைய உருவாக்கக்கூடிய மனதோட ஒரு அழிவு தரமான பகுதி இருக்கிறதுனாலதான் நம்ம உலகத்துல இருக்கிற யாரோ மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கைய வாழ தயாரா இல்லாம இருந்தாலும் பல மக்கள் துன்பமான வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா,
சில மக்கள் ஒரு மோசமான வழி மிகுந்த உறவு முறையில தொடர்ந்து நீட்டிக்க முடிவெடுக்கிறது மூலமா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட சொந்த மகிழ்ச்சியை சிதைக்கிறாங்க. அகந்த மத்தவங்களோட பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாக்கி தரும். அதோட நீங்க இப்ப இருக்கிற சூழல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாம பாத்துக்கும். அது மூலமா உங்களோட செயல்பாடுகள் மற்றும் சிந்தனையை கட்டுப்படுத்தும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எப்பெல்லாம் 2 அல்லது அதுக்கு அதிகமான அகந்தை எண்ணம் நிறைஞ்ச மனங்கள் ஒண்ணு சந்திச்சுக்குதோ அப்போ ஒரு பெரிய நாடகமே நடக்கும். இத நாம சின்ன சின்ன அலுவலகங்களையும் வீடுகள்லயும் பார்த்திருப்போம். மக்கள் அமைதியா வாழ நினைக்கிறப்ப கூட அவங்களோட ஈகோ, அதாவது அகந்தை, அற்பமான காரியங்கள் மூலம் அவங்கள எரிச்சல் அடைய வைக்குது. அதுக்கப்புறம் அவங்கள அளவுக்கு அதிகமா கோபப்பட வைக்குது. திடீர்னு நீங்க சமையல் அறைய யாரு சுத்தம் செய்யறது அல்லது என்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக ஒரு கடுமையான விவாதத்துல ஈடுபட்டீங்கன்னா அது அநேகமா உங்க ஈகோவோட வேலையா தான் இருக்கும். மனித மனதுல இருக்கிற ஒரு அழிவுகரமான பகுதி தான் ஈகோ. அது உங்க மனசுல ஒரு முக்கியமான பகுதியா இருந்து விரும்புவது, அதோட அதுக்கு எந்த வகையான வரம்புகள் பத்தியும் தெரியாது. அதனால அது உங்களை கட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கையில துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எபிசோட் 4. நீங்க பணக்கார வாழ்க்கையையும் மற்றும் கிட்டத்தட்ட வலி இல்லாத வாழ்க்கையும் வாழ விரும்பினா உங்க மனசுகிட்ட இருந்து விலகி உங்க உடல் மேல கவனம் செலுத்த தொடங்குங்க. அகந்தையோட சக்தி அதிகமா இருக்கிற காரணத்தினால நீங்க உங்க மனசுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நின்று உங்க உடலை கூர்ந்து கவனிக்கிறது முக்கியமான காரியமா இருக்கு. சொல்ல போனா பல சிறந்த ஆசிரியர்கள் மனம் மேல கவனம் செலுத்துவதற்கு பதிலா உடல் மேல கவனம் செலுத்துவதற்கான முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க. இது ஏன்னு இப்ப பாப்போம். மனம்தான் வலிக்கு காரணமா இருக்குது. மனம் கடந்த காலத்தோட நினைவுகள் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது மூலமாகவும் உங்களோட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது மூலமாகவும் இது மனவலிய உற்பத்தி செய்து உங்க முழு வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நினைவுகள் நிறைஞ்சு இருக்குது. அப்படி இல்லாட்டி எதிர்கால சூழல்கள் பற்றிய பதட்டம் நிறைஞ்சு இருக்கு. இது நீங்க நிகழ்கால காலத்துல வாழ்றத தடுக்குது. உங்களுக்கு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இல்லாததுனால நீங்க மாத்த முடியாத விஷயங்கள் பத்தி யோசிச்சு நீங்க தொடர்ச்சியா வருத்தப்படுவீங்க. இது உங்களுக்கு அதிக வலிய தரும். அதனால நம்ம மனதோட சக்திய மங்க செஞ்சு அதோட கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டிய தேவை இருக்குது தெளிவா தெரியுது. ஆனா இது எப்படி செய்யறது? நம்ம கவனத்தை மனசுல இருந்து உடலுக்கு மாத்துறது மூலமா இது செய்ய முடியும். உங்க உடலுக்கு உங்களுக்கு எது சிறந்ததா இருக்கும்னு தெரியும். உங்க உடலை கவனிக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க தெளிவா உணர்வீங்க. ஏசுநாதர் உடலோட முக்கியத்துவம் பத்தி பேசி இருக்காரு மற்றும் இது அவரோட பல பொன்மொழிகள்ல வெளிப்படுத்தியும் இருக்காரு. உங்க உடல் தான் கோவில் என்கிற பைபிள் வசனம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் உயிர்த்தெழுந்த கதைகளும் அவர் சொர்க்கத்துக்கு போன கதைகளும் அவரோட சமாதிக்குள்ள இல்லாதத வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த கதைகள் அவர் தன்னோட மனம் மற்றும் ஆன்மாவோட மட்டும் இல்லாம அவர் தன்னோட உடலோடையும் சொர்க்கத்துக்கு போனதா சொல்லுது. தன்னோட உடலை புறக்கணிச்சுட்டு மனம் மேல மட்டும் கவனம் செலுத்துற யாரும் ஞானம் அடைஞ்சது இல்ல. இதுக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டா புத்தர் அவர் வாழ்க்கையில 6 வருடம் எந்த வகையான உணவும் சாப்பிடாம விரதம் இருந்த காலகட்டம் இருக்கு. அந்த சமயத்துல அவர் தன்னோட உடல்ல இருந்து தன்னை பிரிச்சு வைக்க இப்படிப்பட்ட உண்ணா நோன்பை கடைபிடிச்சாரு. இதோட விளைவா அவரு தன்னோட உடல்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தாலும் அவரால் அமைதியையும் ஞானத்தையும் அடைய முடியல. அவர் இந்த மாதிரி முயற்சிகளை கைவிட்டதுக்கு அப்புறம் தன்னோட உடலை உணர தொடங்கின அப்புறமும் தான் ஞானம் அடைஞ்சாரு. எபிசோட் 5. எந்த வகையான முன்முடிவுகளும் இல்லாம மனதை கவனிக்கிறது தான் அதுல இருந்த நம்மள பிரிச்சுக்க சிறந்த வழியா இருக்கும் மற்றும் இது மூலமா வலியில இருந்து நீங்க விடுபட முடியும். உங்க மனம் தான் உங்களுக்கு வலிய தருதுனும் அதுதான் உங்களை நிகழ்காலத்துல வாழ விடாம தடுக்குதுனும் நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுகிட்ட இருந்து உங்களை பிரிச்சுக்கணும். உங்க மனச உங்ககிட்ட இருந்து பிரிக்க அதை நீங்க முழுமையா உணர தொடங்கணும் மற்றும் அதோட சக்தி உங்க மேல தாக்கம் செலுத்துறத தெரிஞ்சுக்கணும்.
அப்படி செய்யாம சின்ன சின்னதா எண்ண முடியாத அளவுக்கு அது உங்க சிந்தனை மேல உங்க செயல்பாடுகள் மேலையும் செலுத்துற தாக்கத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி உங்க மகிழ்ச்சிய பத்தியும் புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒருவேளை நீங்க உங்க மனச கவனிக்க விரும்பினா அப்ப நீங்க உங்ககிட்டயே என்னோட அடுத்த சிந்தனை என்னவா இருக்கும்னு கேளுங்க. ஒருவேளை நீங்க அந்த கேள்விக்கு மேல கவனம் செலுத்துனீங்கன்னா அடுத்த தெளிவான சிந்தனை கொஞ்சம் தாமதமா உருவாகிறத உங்களால கவனிக்க முடியும். இப்படி கவனிக்கிறது மூலமா உங்களோட சிந்தனை ஓட்டத்துல ஒரு இடைவெளியை ஏற்படுத்த முடியும். இத நீங்க அடிக்கடி செஞ்சா பொதுவா நீங்க எந்த அளவு தொடர்ச்சியான மன ஓட்டத்துல இருக்கீங்கன்னு கவனிக்க தொடங்குவீங்க. இது மூலமா நீங்க உங்க மனச குறுக்கிட்டு செஞ்சு அதுல இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான முக்கியமான கருவியை கண்டுபிடிப்பீங்க. இதுக்கான இன்னொரு முறையும் இருக்கு. அந்த முறையில நீங்க உங்க மனச எந்த வகையான ஜட்ஜ்மெண்ட், அதாவது முன்முடிவுகளும் இல்லாம கவனிக்கணும். ஒரு முன்முடிவு ஏற்படுத்துறது மனதோட செயல்பாடா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை பத்தி ஜட்ஜ் பண்றப்போ நீங்க திரும்பவும் மனச பயன்படுத்துறீங்க. இத பத்தி ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஓடணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட உடலோட தூண்டுதல்கள் பின்பற்றுங்க. உங்க உடலுக்கு உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும். அதனால நீங்க வெளியில போய் ஓட தொடங்குங்க. அதுக்கப்புறம் உங்க மண்டைக்குள்ள கேக்குற சின்ன குரலை கவனிங்க. அது உங்ககிட்ட இது நீ வேலை செய்ய வேண்டிய நேரம், இந்த நேரத்துல நீ ஓடி நேரத்தை வீணடிக்காதுன்னு சொல்லும். அந்த குரல் நல்லதா இல்ல கெட்டதான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த குரல் சொன்ன அறிவுரையை கேட்க முயற்சி செய்யக்கூடாது. அதை பார்த்து புன்னகையை மட்டும் புரிஞ்சுட்டு அதோட இருப்பை ஏத்துக்கோங்க. இப்படி செய்யறது மூலமா உங்க மனதோட போக்குல அது சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய தேவை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எபிசோட் 6. எப்போதும் ஒரு நிரந்தரமான எச்சரிக்கை நிலையில இருக்க முயற்சி செய்யுங்க. உங்க மனசுல இருந்து உங்களை நீங்களே பிரிச்சுக்கிற செயல்பாட்டுல நீங்க முன்னேற்றம் அடைஞ்சதற்கு அப்புறம் உங்களால இன்னொரு டெக்னிக் பயன்படுத்தி பார்க்க முடியும். அது என்னன்னா ஆக்டிவ் வெயிட்டிங்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற செயல்பாட்டு தன்மையுடைய காத்திருப்பு. இந்த சிறப்பு வகையான காத்திருப்பு நிலை எப்ப வேணாலும் எந்த முக்கியமான இல்ல தீவிரமான சம்பவம் நடக்கலனாலும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கிறத குறிக்க கூடியதா இருக்கும். இந்த நிலையில உங்க கவனம் முழுசா இப்போ நீங்க இருக்கிற தருணத்துல போக்கஸ்டா இருக்கும். இந்த செயல்பாட்டு தன்மையுடைய காத்திருப்பு நிலைய நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பகல் கனவு காண நேரம் இருக்காது. எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறதும் கடந்த காலத்தை நினைவுபடுத்துறதும் பொதுவா நிகழ்காலத்துல இருந்து நம்மள திசை திருப்புவதா இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நீங்க பரீட்சை எழுதுறப்போ அதோட ரிசல்ட்ஸ பத்தி நினைச்சா உங்க நேரத்தை வீணடிக்க கூடாது. அதுக்கு பதிலா உங்க முன்னாடி இருக்கிற வேலையை செஞ்சு முடிக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்தணும். இந்த செயல்பாட்டு தன்மையுள்ள காத்திருத்தல் நிலைய உங்க பரீட்சைக்கு முன்னாடி அடையிறது மூலமா நீங்க பரீட்சைய வெற்றிகரமா எழுதி முடிக்க முடியும். இந்த நிலையில இருக்கும்போது நீங்க உடல் மேலையும் கவனம் செலுத்துவீங்க. ஏன்னா இந்த நிலையில நீங்க எந்த பிரச்சனைக்கும் தயாரா இருப்பீங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி உடல் மேல கவனம் செலுத்துவது நிகழ்காலத்துல வாழ ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஜென்மத ஆசிரியர்கள் கண்ணை மூடி இருக்கிற அவங்க மாணவர்கள் கிட்ட சத்தம் இல்லாம நெருங்கி போய் கண்மூடின காத்திருப்பு நிலையில தியானம் செய்யற மாணவனை அடிக்க முயற்சி செய்வாங்க. இந்த நிலையில இருக்கிற மாணவன் அவனோட உடல் மேல முழு கவனத்தையும் செலுத்திருப்பான். அதோட அந்த மாணவனால அவனை நோக்கி வர ஆசிரியர்கள உணர்ந்துக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க அடிக்க முயற்சி செய்யறப்போ அதுல இருந்து தப்பிக்க முடியும். பல ஆன்மீக ஆசிரியர்கள் இந்த காத்திருப்பு நிலைய அவங்க மாணவர்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது ஒரு நல்ல வாழ்க்கை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போகும்னு நம்புறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏசுநாதர் கிட்ட அவரோட சீடர்கள் அவங்க நல்ல மற்றும் அமைதியான வாழ்க்கைய வாழணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஏசுநாதர் அவங்க கிட்ட தன்னோட முதலாளி திரும்ப வருவதற்காக காத்திருக்க ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்கணும்னு சொன்னாரு. வேலைக்காரனுக்கு அவனோட முதலாளி எப்போ திரும்பி வருவாருன்னு தெரியாததால அவன் எப்போதும் ஒரு எச்சரிக்கை நிலையில இருப்பான். அவன் எதிர்காலத்துக்கான திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவன் தன்னோட முதலாளி வரும்போது அவரை கவனிக்காம விட்டு விடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா விழிப்புணர்வோடு இருப்பான். எபிசோட் 7. நிகழ்காலத்துல வாழ்வது உங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப கடினமானதா இருக்கும். ஆனா இது உங்க உறவு முறையா மேம்படுத்தும். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா
உங்களால இப்போ நிகழ்காலத்துல வாழ முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க முழுசா உங்க மனசு சார்ந்து இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை எப்படி மாத்துறது, குறிப்பா உங்களோட உறவு முறைகளை எப்படி மாத்துறது? நிகழ்காலத்துல வாழற ஒரு மனிதனோட தன் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறது ஒரு சராசரி வாழ்க்கை துணைக்கு ரொம்ப கடினமான கஷ்டமா தான் இருக்கும். நிகழ்காலத்துல வாழாத மனிதனோட ஈகோ, அதாவது அகந்தை பிரச்சனைகளுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல நிகழ்காலத்துல சாந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்ற மனிதன் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் போலதான் தெரிவான். நிகழ்காலத்துல வாழாத ஒரு மனிதனோட அகந்தை தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கும். மத்தவங்களை அவமானப்படுத்துறது, தேவையில்லாத விஷயங்களுக்காக அமைதிய நிலக்குலைக்கிற வகையிலும் விவாதம் செய்யறது, அல்லது முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது எல்லாமே நிகழ்காலத்துல இருந்து அவங்கள வெளியில இழுக்கும். இத அவங்க ஏன் செய்யறாங்க? இந்த கேள்விக்கான பதில் ஒரு ஓமையோட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருளால வெளிச்சத்துக்கு நெருக்கத்துல இருந்து தன்னோட இருப்ப தக்க வச்சுக்க முடியுதோ, அதே மாதிரி அகந்த மூலமா கட்டுப்படுத்துற மனிதன் நிகழ்காலத்துல வாழ்ற மனிதன் கூட இருக்கிறது ரொம்ப கடினமானதா இருக்கும். எதிரெதிரான நிலைகளா நெருக்கமாக வச்சிருக்க முடியாது. நீங்க ஒரு இருட்டான இடத்துல மெழுகுவத்திய வச்சா அங்க இருக்கிற இருட்டு மறைஞ்சு போயிடும். நீங்க நெருப்பு மேல தண்ணி ஊத்துனீங்கன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஆனா நீங்க இந்த காரியத்தை சரியா செஞ்சீங்கன்னா நிகழ்காலத்துல வாழ்றது உங்களோட உறவு முறைய மேம்படுத்தும். நீங்க ஜட்ஜ் பண்றதையும், உங்க வாழ்க்கை துணைய விமர்சனம் செய்யறதையும், உங்க வாழ்க்கை துணைய மாத்த முயற்சி செய்யறதையும் உங்களால நிறுத்த முடியும். அதுக்கு பதிலா நீங்க உங்க வாழ்க்கை துணைய ஒரு சுதந்திரமான மனிதரா பாப்பீங்க. இதுக்கப்புறம் நிகழ்காலத்துல வாழ்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற நுண்ணறிவை பயன்படுத்தி எப்பொழுதும் ஒரு முடிவை எட்டாத தொடர்ச்சியான விவாத சுழற்சிகள் நீங்க நிறுத்த முடியும். நிகழ்காலத்துல வாழ்றது மூலமா கிடைச்ச உங்களோட உள்ளார்ந்த அமைதி உங்க வாழ்க்கை துணை சொல்ற கருத்தை முன்முடிவுகள் இல்லாம கேட்க வைக்கும். ஒருவேளை நீங்க நிகழ்காலத்துல வாழ்ந்தா உங்க கூட வாழறது உங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். அது உங்க உறவு முறைக்கான ஒரு புதிய பரீட்சையா இருக்கும். ஆனா நீண்ட கால நோக்குல பாக்குறப்போ உங்க வாழ்க்கை துணைக்கும் மற்றும் உங்களோட உறவு முறைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை இது வழங்கும். எபிசோட் 8. எல்லா வழிகளும் தவிர்க்க கூடியது இல்ல. நிகழ்காலத்துக்கு தலைவணங்கி இருக்கிறது மூலம் உங்களால வருத்தத்தையும் வலிமிகுந்த உணர்வுகளையும் நிராகரிக்க முடியாது. நீங்க நிகழ்காலத்துல முழுமையா வாழ்ந்தாலும் சோக உணர்வும் வலியும் தவிர்க்க முடியாததா இருக்கும். ஆனா அத நீங்க என்ன செய்யணும்? அத நீங்க அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணுமா? இது ஒரு நல்ல யோசனையா இருக்காது. பெரும்பாலான வழிகள் நீங்களா உருவாக்க கூடியதாக இருந்தாலும் எல்லா வழிகளையும் நாம தான் உருவாக்குறோம்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து அழிவு காரணமான மனம் மூலம் கட்டுப்படுத்தப்படும் மக்கள் மூலமா ஏற்படுற வழி தவிர்க்க முடியாத வழிக்கான நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்ம நேசித்த மனிதர் மரணம் அடையும் நிகழ்வு இன்னொரு எடுத்துக்காட்டா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க ஞானம் நோக்கி கூட்டிட்டு போக முடியாது. அதே மாதிரி உங்களால ஒரு மரணத்தை நிப்பாட்ட முடியாது. அதனால இந்த இடத்துல வலிய தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. அப்போ நாம என்னதான் செய்யறது? உண்மையான வலிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான வேதனை உங்களுக்கு ஏற்பட்டா அதை நீங்க அப்படியே ஏத்துக்கோங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒருவேளை நீங்க நேசித்த ஒரு மனிதர் மரணம் அடைஞ்சிட்டா கண்டிப்பா நீங்க வருத்தம் அடைவீங்க. ஆனா இத உங்களால மாத்த முடியாதுன்னு நீங்க ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாத கவலைகளை தவிர்க்க முடியும். வருத்தமா இருக்கிறது ஒரு இயற்கையான உணர்வு தான். இத நினைச்சு நீங்க வெக்கப்பட தேவையில்லை. இது எல்லாமே சாதாரணமானதுதான். இது ஏத்துக்கிட்டா இந்த நிகழ்வுகள் வேற மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறதுல நேரம் வீணடிக்க மாட்டீங்க. நிகழ்காலத்துல வாழ்வது மூலமா உங்களால உங்க வாழ்க்கையில வர பல வழிகளை தவிர்க்க முடியும். ஆனா எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி நிகழ்காலத்துல வாழ்றது மூலம் உங்களால வலிய அடக்கி ஆள முடியாது. அதுக்கு பதிலா இந்த வகையான வாழ்க்கை உங்களுக்கு இது மாதிரியான கடினமான மற்றும் வலி மிகுந்த வாழ்க்கையோட உண்மைகளை ஏத்துக்கக்கூடிய உள்ளார்ந்த வலிமையை தரும். எபிசோட் 9. நிகழ்காலத்துல வாழ்றதுன்னா செயலற்ற வாழ்க்கைய வாழ்றதுன்னு அர்த்தம் இல்ல.
உள்ளார்ந்து அமைதி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையா இருக்கும். ஆனா உங்களோட வெளி வாழ்க்கை சூழல் மோசமா இருந்தா உள்ளார்ந்த அமைதி பெரிய அளவுல பயன்படாது. நிகழ்காலத்துல வாழ்றது மூலமா கவனம் இல்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் தர எந்த ஒரு காரியத்தையும் மாற்ற முயற்சி செய்யாத ஒரு செயலற்ற வாழ்க்கை நோக்கி நாம போவோமான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நிகழ்காலத்துல வாழ்றது உணர்ச்சி மற்றும் நுண்ணறிவோட ஒரு உள்ளார்ந்த செயல்முறையாக இருக்கும். அதனால இது வெளி உலகத்துல செயலற்ற பழக்கங்களை உங்களுக்கு உருவாக்கி தரணுங்கிற அவசியம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு, ஒருவேளை நீங்க சேத்துல மாட்டிக்கிட்டீங்க. நீங்க உங்ககிட்டயே நீ எப்போதும் சேத்துல மாட்டிக்கிட விரும்புறேன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலா பதட்டப்படாம அங்கிருந்து யாரோட உதவியும் இல்லாம வெளியே வர முயற்சி செய்வீங்க. நிகழ்காலத்துல வாழ்வது மூலமும் பிரச்சனைகள் சரி செய்வதற்கான புதிய வளங்களும் மற்றும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்காலத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு உங்களுக்கு புதிய வடிவிலான பலம் மற்றும் உறுதித்தன்மை கண்டிப்பா கொண்டு வந்து சேரும். ஏன்னா நீங்க உங்க உள்ளார்ந்த வளங்களை பிரச்சனைகளை உருவாக்க வீணடிக்க மாட்டீங்க. சொல்ல போனா நிகழ்காலத்துல வாழ்றது மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அது தனி மனிதர் சார்ந்ததான் இருக்கும். அதை நீங்க சுலபமா ஒவ்வொன்னா சரி செஞ்சிடலாம். இது உங்களை அதிக செயல்பாட்டு தன்மை உள்ளவரா மாத்தும். நிகழ்காலத்துல ஏத்துக்கிட்டு அதுல வாழற மக்கள் செயலற்ற வாழ்க்கைய வாழணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லாட்டி எதையும் மாத்தாம இருக்கிறத நீங்க தேர்ந்தெடுத்து இருப்பீங்க. நிகழ்காலம் மேல கவனம் செலுத்தி கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை அதோட இடத்துல வைக்கிறது மூலம் உங்களால நீங்க வாழ்ற தருணத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விஷயங்களை சிறப்பா மாத்தக்கூடிய வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் கவனம் செலுத்தாதீங்க. எதிர்காலத்துல கவனம் செலுத்தி தேவையில்லாம சிந்திக்கிற மனசுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி வாங்க. சில முறைகளை பின்பற்றுவது மூலமா நீங்க உங்க கவலைகளை குறைச்சு உங்க வாழ்க்கைய மேம்படுத்த முடியும். இந்த குக்கு பைட்ல நாம் எதிர்கொண்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் இப்ப சுருக்கமா பார்ப்போம். நான் எப்படி என்னோட வாழ்க்கைய சிறந்ததா மாத்துறது? 1. நிகழ்காலத்துல கவனம் செலுத்துவது மூலமாகவும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கண்டுக்காம விடுறது மூலமாகவும் உங்களோட வாழ்க்கைய உங்களால மேம்படுத்த முடியும். 2. உங்க சுயத்தோட ஒரு பகுதிக்கு அத பிழைச்சி இருக்க வழிய தேவைப்படுது. அதுதான் நீங்க அனுபவிக்கிற பெரும்பாலான வழிகளை உருவாக்குது. மனதுக்கும் கவலைக்கும் நடுவுல இருக்க தொடர்பு என்ன? 1. ஈகோ, அதாவது அகந்தை உங்க மனதோட ஒரு பகுதியா இருக்கு. இதுதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத தடுத்து நிறுத்துது. 2. நீங்க பணக்காரரா மாறி கிட்டத்தட்ட வழி இல்லாத வாழ்க்கையை வாழ நீங்க விரும்புறீங்கன்னா உங்க மனசுல இருந்து கொஞ்சம் விலகி உங்க உடல் மேல கவனம் செலுத்துங்க. 3. நீங்க எந்த வகையான முன்முடிவுகளும் எடுக்காம உங்க மனசு கவனிக்கிறது அதுகிட்ட இருந்து விலகி நிக்க பயனுள்ள முறையா இருக்கும். அதோட உங்க வழிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 4. ஒரு நிரந்தரமான எச்சரிக்கை நிலையில வாழ முயற்சி செய்யுங்க. இது எல்லாம் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்தும்? 1. நிகழ்காலத்துல வாழ்வது உங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது உங்க உறவு முறையை மேம்படுத்தும். 2. உங்களால எல்லா வழிகளையும் தவிர்க்க முடியாது. நிகழ்காலத்துல வாழ்வது மூலமா வருத்தத்தையும் வலி மிகுந்த உணர்வுகளையும் ஒதுக்கி தள்ள முடியாது. 3. நிகழ்காலத்துல வாழ்றது செயலற்ற வாழ்க்கைய வாழ்றதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? சிந்திச்சு இது செயல்பட